மார்ச் 6ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சியும் இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாஸ்து நாளாகவும் இருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய மாசி சங்கடகர சதுர்த்தி அன்று வாஸ்து நாளும் இருக்கு. இந்த நாள்ல இந்த மாதிரி தீபத்தை ஏத்துங்களேன். இந்த தீபத்துக்கும் இந்த நாளுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக இந்த தீபத்தை நம்ம ஏத்தணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏத்தணும் அப்படின்னா தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இந்த இலைக்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னா, மாலை 6:57க்கு பிறகு தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரையும் சதுர்த்தி திதி இருக்கு. பொதுவா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே மாலை வேளையில தான் நம்ம வழிபாடு செய்வோம், பூஜை செய்வோம். இந்த ஒரே ஒரு இலை மீது இந்த மாதிரி ஒரு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இனி வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. எதை தொட்டீங்க அப்படின்னாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். அது என்ன இலை, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பித்ருக்கள் சாபம் தீரணும் அப்படின்னா, பித்ருக்கள் தோஷம் தீரணும் அப்படின்னா, இந்த இலையை வச்சு தான் நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அதுலலாம் இது மேலே தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கும். இதை சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில், சிவனுக்குரிய நாளில், முருகனுக்குரிய நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடைபட்டு கொண்டு நடக்காமல் இருக்கும். இப்போ 100 ரூபாய் 1000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை நம்ம அடைச்சிருவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பித்ருக்கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும்? இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசையில் நம்ம வழிபடுவதன் மூலமாக தான் இந்த முன்னோர்களோட சாபத்தை, பித்ரு தோஷத்தை இதெல்லாம் நம்ம போக்க முடியும். அதே போல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் கரெக்டாக செய்யும்போது அந்த முன்னோர்களோட சாபம், பித்ரு தோஷம்லாம் நீங்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது மாதம் மாதமே எல்லாராலையும் செய்ய முடியல. ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க, சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமாவாசை வழிபாடு சரியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் நம்ம இந்த தீபத்தெல்லாம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம், பித்ரு கடன் இதெல்லாம் இல்லாமல் நம் வாழ்க்கை நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் செல்வ செழிப்போடு நம்ம வாழ முடியும். இந்த இலை அப்படிங்கிறது பரிகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இலையாக சொல்லப்படுது. இந்த இலையில இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறும். நம்ம தலையெழுத்தே மாறக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு அருகில், பக்கத்தில், ரோட்டு ஓரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். நீங்கள் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கணுங்கிறதே இல்லை. இந்த பரிகாரத்துக்கெலாம் உங்களுக்கு 1 ரூபா கூட செலவு இல்லை. நம்பிக்கையோட இதை செய்வது மட்டும்தான் அவசியம். இது என்ன இலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எருக்க இலை தான். இந்த வெள்ளருக்கு பூவு அப்படின்னாவே நம்ம விநாயகரோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம எருக்கம் பூ இருக்கு இல்லையா, அதை மாலையாக கட்டி ஒவ்வொருத்தருமே விநாயகருக்கு மாலையாக அணிவிப்பாங்க. இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, சிவபெருமானோட ஜடாமுடியில் விரும்பி அணியக்கூடியது இந்த எருக்கம்பூ தான். அதனால் சிவனுக்குரிய அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையானது இந்த வெள்ளருக்கு பூ. எருக்கஞ்செடியை வீடுகளில் நம்ம வளர்க்கக்கூடாது. அதை சிவன் கோவிலில் வேணால் நம்ம நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு தல விருட்சமாகவே இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, திரு எருக்கந்தம்புலியூர் அப்படிங்கிற இடத்துலையும், திருக்கானாட்டு முள்ளூர் அப்படிங்கிற தலத்துலையும் எருக்கஞ்செடி தான் தல விருட்சமாக இருக்குது. இந்த எருக்கம் பூ, இந்த எருக்கம் இலைலாம் சிவனுக்கு, பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, சூரிய பகவானுக்கு மிக முதன்மையான ஒரு இலைனா இதை சொல்லலாம். ஏன்னா இது அர்க்கப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத சப்தமி என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தலையில் இந்த எருக்கம் இலையை வச்சு நம்ம குளிப்போம். அதனால் இந்த எருக்கம் இலை அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு இலையாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த இலை கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடிய இலை.
ரோட்டு ஓரத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இலை. இந்த வெள்ளருக்கு வேரில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை செஞ்சு இந்த நீங்கள் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையும் தேவஸ்தான கடைகள்லையும் இந்த எருக்கம் வேரால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க செய்யும். இந்த எருக்கம் வேர் அப்படிங்கிறது ஒரு சாப நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வேர். அதனால தான் இந்த விநாயகருக்கு வெள்ளருக்கு வேர், வெள்ளருக்கு பூ, வெள்ளருக்கு இலை இதெல்லாம் மிகச்சிறந்த பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. அதன் மூலமாக நமக்கு விநாயக பெருமானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பொருட்களாக இருக்கு. இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சியாகவும் இருக்கு. சனி பகவானுக்கும் இந்த வெள்ளருக்கு இலை ரொம்ப விசேஷம். நார்த் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம் பத்திரமாருதி அப்படின்னு ஒரு கோவில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு இலை தான் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பொருளாக இருக்குது. சனி பகவானுக்கும் மிக விசேஷமாக இந்த வெள்ளருக்கு இலையை பயன்படுத்துவாங்க. இந்த வெள்ளருக்கு இலையை இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த வெள்ளருக்கு இலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க சாதாரண எருக்க இலையை எடுத்துக்கலாம். இந்த தீபத்தை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க. முதல்ல இந்த வெள்ளருக்கு இலையை முதல் நாளே பறித்து வச்சுக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதன் மேலே மஞ்சள் கலந்த பச்சரிசி அதை கொஞ்சம் வைங்க. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இன்று சந்திரனை நம்ம வழிபடணும். சங்கடகர சதுர்த்தி அன்று சந்திரனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும். இந்த சந்திரனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, அதுவும் பச்சரிசி. அதனால தான் இந்த பச்சரிசியை இந்த நாளில் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அரிசியை நம்ம சாதாரணமாக வைக்கக்கூடாது. எந்த விசேஷம்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் கலந்த அட்சதை அப்படின்னு அந்த பச்சரிசியை நம்ம போடுவோம். அது மாதிரி மஞ்சள் கலந்த பச்சரிசியை அட்சதையாக எடுத்து அந்த வெள்ளருக்கு இலை மேலே சிறிது இருந்தால் போதும் வச்சுக்குங்க. இதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைங்க. இந்த மண் அகல் விளக்கு புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது, காமாட்சி விளக்கு இருக்குது, குபேர விளக்கு இருக்குதுன்னு நீங்கள் பித்தளையோ வெள்ளியோ அதை ஏற்றக்கூடாது. இந்த விளக்கானது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தான் நீங்கள் ஏற்றணும். இதில் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது எண்ணெய் விட்டும் ஏற்றலாம். பஞ்சுத்திரி போட்டு வச்சுக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும். உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் சரி, கடன் சுமையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி, வேண்டுதலை சொல்லுங்கள். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும். அதற்கு மேலே எரிய வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஏற்றிக்கலாம். சரி, இந்த இலையை இந்த தீபம் ஏற்றி நின்னதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் தான் இந்த இலையை கால்படாத இடத்துல நீங்கள் போடணும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.